ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கியா சீரியலில் இலக்கியா பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட இந்த மாதிரி ரேவதி அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு ரொம்பவே தயக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கே போயிட்டு பைரவி சந்திச்சு, என்ன நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போகலன்னா கூட நானே அந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த இலக்கியாவை அந்த வீட்டை விட்டு விரட்டுவேன் அப்படின்னால இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பைரவி மேடையும், இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது, இனிமேல்ட்டு கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, என்னைக்கு நீ வந்து கார்த்திகோட மனைவி ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இப்போ நம்ம இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா கார்த்திக் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம கார்த்திகா வெளியில் வராங்க. அஞ்சலி, உன்னை ஹாஸ்பிட்டலோட தலை முழுங்கிட்ட, இனிமேல்ட்டு இன்னத்துக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டுலாம் கேட்கவும் இந்த அஞ்சலி வந்துட்டு, இங்கே பாருங்க, ஒழுங்காக என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க உங்கள் மனைவியா, இல்லை நான் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திக் சொல்லு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. நம்ம கௌதமும் வந்துட்டு சொல்லட்ட விட்டுற கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மேலே தப்பு இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கௌதம். உடனே இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. யாருங்க காரி மூஞ்சில திப்புவாங்க, இந்த அஞ்சலி தான் பெரிய பாவமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 5 மாதம் குழந்தை வயிற்றுல இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. என்னென்ன ஆசை காமிச்சு நம்ம கார்த்திகை ரொம்பவே மோசம் பண்ணாங்க. இப்போ இது எல்லாருக்கும் தெரியுது, இந்த அஞ்சலி தான் தப்பு செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்கள தான் நல்ல ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு நம்ம கௌதம் வந்து வீட்டுக்கு வந்து இலக்கியா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இலக்கியா அஞ்சலி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பிரச்சனையே பண்ணிட்டா, நம்ம கார்த்திகை எவ்வளோ திறமையாக செஞ்சு இந்த மாதிரி காரியத்தை சாதித்தான் பார்த்தியா, இந்த அஞ்சலி பண்ணதுக்கெல்லாம் இந்த கார்த்திக் வந்து நல்லா மூஞ்சில் அடித்த மாதிரியே நல்லாவே ஒரு பதிலை சொல்லிட்டான். நம்ம கார்த்திக் செம்மையாக ஒரு பதில் சொல்லினதால ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து மெதுவாக வந்து நம்ம ரேவதி அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறத சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வாங்க என்ன நடக்குன்றதை பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.